முதல் இந்த நேரத்துக்கான பிரத்யேக செய்திகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகரத்துடைய பல்வேறு இடங்களுக்கு தேவைப்படக்கூடிய லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளூர் பேருந்து சேவையை, பொது போக்குவரத்து சேவையை வேகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அதற்காக தற்போது 20 கோடி ரூபாய் மாநில நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், வழக்கமா ரயில்வே திட்டம் அப்படின்னா மத்திய அரசு தான் நிதி ஒதுக்கும். ஏன் இந்த முறை 20 கோடி ரூபாய் மாநில அரசு ஒதுக்கி இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெற்று தற்போது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான சேவையை பெறுவதற்கு மக்கள் கடுமையான சிரமத்தை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக எம்டிசி பேருந்தை பயன்படுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்ற பிறகுதான் கிளாம்பாக்கத்தை பயன்படுத்தி மற்ற பிற ஊர்களுக்கு செல்ல முடியக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இந்த ரயில்வே திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வண்டலூரிலிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் புதிய தண்டவாளத்தை அமைக்கக்கூடிய பணிகளுக்கான அந்த கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது ரயில்வே துறை நேரடியாக அவர்கள் நிதி ஒதுக்கி அதற்கான திட்டத்தை தொடங்குவதற்கான கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய நீண்ட காலம் ஆகும் என்ற காரணத்தினால உடனடியாக சிஎம்டிஏ தரப்பிலிருந்து இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 20 கோடி ரூபாய் தற்போது ரயில்வே போர்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் விரைவில் இதற்கான திட்டத்தை துவங்கும் வகையில் தற்போது இந்த வாரத்திலேயே அதற்கான டெண்டர் அறிவிக்கப்படும் என்று ரயில்வே துறை அதிகாரிகளும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த ரயில் நிலையம் வருகின்ற பட்சத்தில் உடனடியாக கிளாம்பாக்கம் செல்வதற்கு புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தி மக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் விரைவாக செல்ல முடியும் என்றும் தற்போது அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.